தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் பாதிப்படைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நள்ளிரவில் பலத்த சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்ததால் மாத்தூர் அருகே உள்ள மரங்கள் வேரோடு சாய்ந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழை காரணமாக சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். இதேபோல் திருப்பத்தூர் மாவட்டம் மாதனூர் பகுதியில் சூறை காற்றுடன் பெய்த கனமழையால் சாலையோரம் இருந்த புளிய மரங்கள், நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆட்டோ மற்றும் டாடா ஏஸ் வாகனங்கள் மீது வேரோடு சாய்ந்தன. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் கெங்கவல்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்தது. இதனால் அறுவடைக்கு தயாராக இருந்த 15,000க்கும் மேற்பட்ட வாழைகள் அடியோடு சாய்ந்து சேதமடைந்தன. இதற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என அரசுக்கு விவசாயிகள் கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்தனர். மனிதனை கொலை பண்ண மாதிரி வாழை மரத்தை எல்லாமே இப்படி பெரும் சேதம். இதில் அத்தனை விவசாயமே வசதி வாய்ப்பு உள்ளவங்கள பல பேர் வட்டிக்கு கடன் வாங்கி உரம், பூச்சி மருந்து, மற்ற இது எல்லாமே செலவு பண்ணியிருக்கிறோம். இவ்வளவு கஷ்டமான இந்த சூழ்நிலையை அரசாங்கம் மனசில் எடுத்துக்கிட்டு ஏதாவது எங்களுக்கு வாழ்வாதாரத்திற்கு வழி பண்ணால் தான் இங்கே இருக்கிற அத்தனை வாழை விவசாயிகளும் மறுபடியும் ஒரு புத்துணர்ச்சி வந்து அடுத்த வேளாண்மை பண்ணுறதுக்கு உறுதுணையாக இருக்கும்.